சிறகடி காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி மீனா வந்து கிறிஷை வந்து கொஞ்சம் அவன் மைண்ட் வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காக சீதா ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா போகிற விஷயத்த ரோகிணி வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ரோகிணியும் அன்னைக்கு வர மாதிரியே முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா பிளான் பண்ணி சீதாக்கு கால் பண்ணி எனக்கு வந்து அங்கே அட்மிஷன் போட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரோகிணியும் கிறிஷி போகிற நேரத்துக்கு கரெக்டாக கிளம்பி வந்துடுறாங்க. முத்துவும் மீனாவும் டாக்டரை பார்க்க போயிருக்காங்க. அந்த நேரத்தில் கிறிஷி கிட்ட ரோகிணி வந்து பேசுகிறாங்க. டாக்டர் உங்ககிட்ட என்ன கேட்டாலும் என்னை பற்றி எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டி வைக்கிறாங்க. கிறிஷும் சரின்னு சொல்லி தலையாட்டிடுறான். அதுக்கப்புறம் மீனா வந்து கிறிஷி கிட்ட டாக்டர் என்ன கேட்டாலும் நீ பயப்படாமல் சொல்லு சரியா, எதுக்கும் பயப்படாத, எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு கிறிஷி உள்ளே போகிறான். ஸோ கிறிஷி வந்து டாக்டர் கேட்குற பதிலுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறான், உண்மையாக சொல்ல போகிறானா இல்லை ரோகிணி மாதிரி வந்து பொய் சொல்ல போகிறானா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் கிறிஷை வந்து பார்த்தீங்கன்னா முத்துவும் மீனாவும் அவங்க அம்மா வர வரைக்கும் விடவே மாட்டாங்க. அதனால கூடிய சீக்கிரம் ரோகிணி இந்த விஷயத்தில் மாட்ட தான் போகிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.